ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 28வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 13வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருச்சிகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்றார்கள். செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதாவது என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால், ஜோதிட துளிகளில் ஒவ்வொரு ராசியினுடைய அதாவது ஸ்தானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, லக்னத்திலிருந்து முதல் ஸ்தானம், 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம். அந்த வகையிலே நாம் இன்று பார்க்க போகக்கூடிய ஸ்தானம் 7வது ஸ்தானம். ஸோ 7வது ஸ்தானத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளது, புதைந்துள்ளது என்பத ஜோதிட ரகசியங்களை எல்லாம் நான் இங்கு விவரிக்க உள்ளேன். ஸோ முதலில் எந்த லக்னக்காரர்களுக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பாவம் எது என்று நீங்கள் தெரிந்து கொள்வது மிக அவசியம். மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவமாக வருவது துலாம் ராசி. அது லக்னமாகவும் இருக்கலாம். மேஷ லக்னமாகத்திற்கு துலாம் ராசி 7வது ஸ்தானமாக வருகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 7வது ஸ்தானமாக வருவது விருச்சிக ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு, அது லக்னமாக இருக்கும், மிதுன லக்னக்காரங்களுக்கு 7ஆம் பாவமாக வருவது தனுசு ராசி. கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவமாக வருவது மகர ராசி. சிம்ம ராசிக்கு, அதாவது சிம்ம லக்னமாக இருந்து 7ஆம் பாவமாக வருவது கும்ப ராசி. கன்னி லக்னமாக இருந்து 7ஆம் பாவமாக வருவது மீன ராசி. துலாம் ராசிக்கு 7ஆம் பாவமாக வருவது மேஷராசி. விருச்சிக ராசிக்கு 7ஆம் பாவமாக வருவது ரிஷபராசி. தனு ராசிக்கு 7ஆம் பாவமாக வருவது மிதுன ராசி. மகர ராசிக்கு 7ஆம் பாவமாக வருவது கடகராசி. கும்ப ராசிக்கு 7ஆம் பாவகமாக வருவது சிம்ம ராசி. மீன ராசிக்கு 7ஆம் பாவகமாக வருவது கன்னி ராசி. ஸோ பொதுவாகவே இந்த பாவகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தானங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல் ஸ்தானம் 2வது ஸ்தானம் லக்னத்தில் இருந்தால் முதலில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 7வது ஸ்தானம் பற்றின விஷயங்களை பற்றி நம்ம பேசலாங்க. பொதுவாக 7ஆம் பாவம் என்பது எதையெல்லாம் குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது, நட்பு, பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் நட்பு வட்டாரமும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், உதவிகரமாகவும் இருப்பாங்க. அதே 7ஆம் பாவகம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே 7ஆம் பாவத்தை தான் சார்ந்துள்ளது. இந்த 7ஆம் பாவத்தில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது, 7வது இடம் என்றாலே அந்த ஸ்தானம்
என்றாலே பொதுவாக நீங்க பேசுறது கேட்டிருப்பீங்க, 7ஆம் பொருத்தம்ப்பா உங்களுக்குன்னு. ஏன்னா 2 பேருக்குமே ஆகாதுன்னுவாங்க. ஸோ 7வதுன்றது பார்ட்னர், நம்மளுடைய நட்பு, இவங்களுடைய கிரகங்கள் இருக்கிற பொறுத்து தான் நம்ம ஒருத்தவங்களுடைய எதிரிகள் இருக்கா இல்லையா, அவர்கள் வந்து எதிரியாவாங்களா, அவங்க நட்பா இருப்பாங்களா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 7ஆம் பாவத்தை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். அந்த வகையில இந்த 7ஆம் பாவம் வந்து மிக சிறப்பாகவே இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். நல்ல ஒரு ஒண்ணும் கேட்டா அந்த 7ஆம் பாவம் முக்கியமான ஒரு விஷயங்க, அதுதான் திருமணம். 7ஆம் பாவத்தில் தான் நம்மளுடைய கணவர் பற்றியோ அல்லது மனைவி பற்றியோ அவர்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய குணநலன்களை பற்றி நம்ம இந்த 7ஆம் பாவத்தை வைத்துக்கொண்டே நாம் சொல்ல இயலும். ஆதலால் அந்த 7ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் திருமண வாழ்க்கை 2ஆகவும், மறுமணம் செய்வதற்கு வழி இல்லாமல் மறுமணம் என்று 2, 3 திருமணங்களை செய்வதற்கும் இந்த 7ஆம் பாவம் தான் காரணம் என்று சொல்லலாம். 7ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லலாம். 7ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பாவம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம யார்கிட்ட போய் பேசுவோம்? நட்பு கிட்ட தான் பேசுவோம், பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையிலே அந்த 7வது பாவம் நட்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அங்கு கிரகங்கள் அமைதியாக, அழகாக, சூப்பராக விற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கணவர் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பாவம் கெட்டு இருந்தால் நண்பர்களை பகைவராவார்கள், துரோகிகள் ஆவார்கள், நம்மளை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள், தங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ 7ஆம் பாவகம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 7ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு பகவான்லாம் இருந்தால் சொல்லுவாங்க பார்ட்னர் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பர்சனாலிட்டின்னு. அது எந்த லக்னம் என்று பார்த்து விட்டு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டுமே தவிர மேலோட்டமாக குரு பகவான் 7இல் இருந்தால் மிக சிறப்பு என்று நம்ம கருதக்கூடாது. ஸோ 7ஆம் பாவம் ஒருவனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு என்று சொல்லலாம். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அவர் தொடர்ந்து பாகிஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் வந்து எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருந்தார் அல்லவா. இன்று வந்து திருவோணம் மற்றும் அவிட்டு நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சகோதர சகோதரி வழிகளிலும் தங்களுக்கு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருடைய கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பனை திறன் வளரக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் பலவித மென்மைகள், நன்மைகள் நிச்சயமாக நிகழும். இன்று பணவரவுக்கு சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக பணவரவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய அதாவது எதிர்ப்பாளரிடத்தின் மூலியமாக உங்களுக்கு லாபம் நிச்சயமாக நிகழும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நட்பு வட்டாரங்கள் பெருகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடத்திரஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள், மேன்மைகள் நிச்சயமாக நிகழும். கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது வீட்டில் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் சிறு சிறு மனக்கவலைகள், குழப்பங்கள், பயணங்களின் பொழுது தாமதங்கள், நட்பு வட்டாரத்தில் சிறு சிறு மனக்கவலைகள், கணவன் மனைவி உறவில் சிறு சிறு அதாவது கருத்து மோதல்கள் நிச்சயமாக நிகழும் இன்று. ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ஸோ விட்டு கொடுத்து செல்லுங்கள், நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. இன்று அதாவது பார்த்தீங்கன்னா கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது இடத்துல இருக்கிறது பல விதத்திலும் நன்மைகள் கிடைக்கிறது. இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில விதமான நன்மைகளும் விபரீத ராஜயோகமாக இருந்து உங்களுக்கு அதன் மூலியமாக சில அனுகூல பலன்களும் கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கால பைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது 6வது இடத்துல பயணம் செய்கின்றார். அவர் அந்த இடத்துல யாருக்கா சுக்கிர பகவானும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். பல விதத்திலையும் தங்களுக்கு மேன்மைகள் நிகழும். சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே உள்ளார். பலவித மேன்மைகளும் நிகழும். அதுவும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். மேல் படிப்புக்கு ஆயத்தமாவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரீட்சை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றே நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. நல்ல நினைவாற்றலும் உங்களுக்கு நிகழும். ஆசிரியரிடத்தில் நல்ல ஒரு புகழும் பெயரும் வாங்குவீர்கள். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் கூடுதலாகும். இன்றைய நாளில் உங்களுக்கு அதாவது எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கும்பொழுது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அது மட்டுமின்றி இன்று சந்திரனுடைய நிலை அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. அது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்தோஷம் நிகழும். ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் இந்த பயணங்கள் மேற்கொள்வது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிருங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு கூடுமான வரை தொலைபேசியிலேயே காரியங்களை பற்றி பேசலாம். புதிய தொழில் துவங்குவதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை தவிர மற்ற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூசம் மற்றும் அகில நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் புதிய தொழில்களை துவங்கலாம். பல விதத்திலையும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். இன்று உங்களுடைய கிரக நிலைகளை அனுசரித்து பார்க்கும்போது சனியுடன் சந்திரனும் இணையிற மாதிரி சந்திரன் அதாவது கும்பராசியில சந்திரனும் போவதால் பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமான பலன்களை நிகழும் என்று சொல்லலாம். என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக அமையும் மற்றும் நல்ல ஒரு காதல் துணையும் உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இன்று கல்வித்துறையில் முன்னேறுவீர்கள். பங்குச்சந்தையில் லாபங்கள் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு தாங்கள் கேட்ட சில ஊதியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். பல போராட்டங்கள் அதாவது நிகழாமல் தவிர்ப்பதற்கு தாங்கள் பொதுவாகவே வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மாங்காடு காமாட்சி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். 3வது இடத்தில் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் திருவோணம் மற்றும் அபிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொள்வதால் பிள்ளைகளால் பல விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தை அவர் நோக்குவதால் பணவரவில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். நீங்கள் அதாவது மற்றவர்களை உதாசீனம் படுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். நிச்சயமாக அவர்களிடமும் சில நமக்கு தேவைகள் நிகழலாம். பொறுமை அவசியம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்று கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக நிகழும். சந்திரனும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் பஞ்சமஸ்தானத்துல போறாரு. இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக நிகழும். குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல திருப்ப முனையாக அமையும். சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பங்காளி பிரச்சனையாக இருக்கலாம். அவையெல்லாம் இன்று நீங்கள் அவர்களிடம் பேசுகிறீர்கள் என்ற சமாதானம் அடைவார்கள். தாங்கள் நினைத்த சில விஷயத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அவர்களாகவே சரணடைந்து தங்களுடைய தவறினை உணரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவரு அதே மாதிரி தாங்க 2வது ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்களாக வீற்றிருப்பது மிக விசேஷம். விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் 4வது இடத்திற்கு போறாரு. அதாவது 3வது இடத்துல முடிஞ்சு போறாரு. அதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷார்ட் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். அதாவது விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்லதொரு ஆர்டர்கள் கிடைக்கும், மரியாதையும் உண்டாகும். வெளியிடங்களில் உங்களுக்கு என்று தனிப்பெயர் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய துறையில் அனைவருக்கும் உங்களை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழும். ஆர்கிடெக்சர், பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிக சிறப்பாகவே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது 5வது இடம் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம். மற்றும் தனுசு ராசிக்கு சனி பகவான் 3வது ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் பகவான் வீற்றிருப்பது மிக விசேஷம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். வழக்கறிஞர்கள் மற்றும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு திருப்ப முனையாக இந்த ஆண்டு அமையும். அதுவும் குறிப்பாக இன்று சிறப்பாக அமைய போகிறது. இன்று பல நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயும் இருக்காரு. பின்பு அவர் தனஸ்தானத்துக்கு போகிறார். கூடுமான வரை பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஈவன் கிரியேட்டிவிட்டினா எல்லாம் நினச்சிருக்காங்க சினிமா படம் எடுக்கிறது மட்டும் தான் கிரியேட்டிவிட்டின்றது கிடையாதுங்க. ஒரு சமையல் கலையில் கூட நீங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டியாக புது விதமான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வதும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன்ஸ் மற்றும் எடிட்டர்ஸ் மற்றும் இந்த ஆர்கிடெக்சர், டிசைனிங், அதே மாதிரி அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிலையம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் ரொம்ப அருமையாகவே விட்டிருக்கிறார். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசியிலேயே. அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றதுனால தான் பல விதங்களிலும் தங்களுக்கு சுபிட்சகரமான சூழல் உண்டு. ஏன்னா 7வது சனியில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. அதுவும் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது.
குரு பகவானும் மறைஞ்சிட்டாரு. ராகு கேதுவும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பலவித நன்மைகளையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழலை தருகிறது. என்ன மாதிரியான விஷயங்களாம் தருவார் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் நிகழும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் இயற்கையாகவே அமைய போகுது. ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக உத்தமம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவலைக்கிடமாக இருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கணவன் மனைவி உறவுல இன்று திருந்துவதற்கோ அல்லது மனம் திருந்தி பேசுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் மற்றும் கடத்திரஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்று உங்களுடைய பார்ட்னர் என்று கூட சொல்லக்கூடிய அந்த கூட்டு தொழில் செய்பவர்களாகவும் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது கணவனாக இருந்தால் மனைவியாலும், மனைவியாக இருந்தால் கணவனாலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதன் காரணமாக அவர்களிடம் மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி, அதுவும் செவ்வாய் பகவான், அவர் 10வது இடத்துல திக்பலம் பெறுவதாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. ஆனால் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், அல்லது நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவு முறைகளில் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்களாகவும் இருக்கலாம். ஸோ அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.